20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சாதாரண கிராமமாக இருந்த ஸ்ரீபெரும்புதூர் இன்று உலகமே வியந்து பார்க்கும் ஒரு தொழில் மையமாக மாறியுள்ளது. டெல், ஹூண்டாய், சாம்சங் போன்ற பெரு நிறுவனங்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்த பிறகு அங்கிருக்கும் தேநீர் கடைக்காரர் முதல் ஆட்டோ ஓட்டுநர் வரை அனைவரது வாழ்விலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. கம்பெனி எல்லாமே இருக்கிறதுனால அவளுக்கு பரவாயில்ல, வியாபாரம் எல்லாம். இங்க வந்து கடை வச்சு ஒரு 15 வருஷம் ஆகும். என் பேர் ஜெயராமன். நான் வந்து சும்பாச்சத்துல தான் இருக்கேன். நான் வந்து 25 வருஷமா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களோட வருமானம் வந்து 300லேருந்து 400 வரைக்கும் கற்றுட்டு இருந்தது. இப்போ சாம்சங் போன்ற பெருநிறுவனம் இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000லேருந்து 3000 வரைக்கும் வருமானம் கிடைக்குது. என் பேர் கோமதி. நாங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு விவசாயம் பண்ணுற கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே 10 வருஷமா ஒரு சில கம்பெனிங்களாம் வந்துருந்தது. ப்ரைவேட் கம்பெனி, அந்த ஹோண்டா கம்பெனி, சாம்சங்கு இந்த மாதிரி கம்பெனிங்களாம் வந்ததுனால கொஞ்சம் ஜனத்தொகை நடமாட்டதுனால கொஞ்சம் பழங்கள்லாம் விற்கிறதுக்கு அதிகமாக எங்களுக்கு லாபம் கிடைச்சிது. என் பேர் செல்வம். நான் ஸ்ரீபெரும்புதூரில் மெக்கானிக் கடை வச்சுருக்கேன். பைக், லாரி, பஸ் எல்லாம் பென்சர் போட்டுருக்கேன். 10 வருஷம் முன்னாடிலாம் ஆள் நடமாட்டம்லாம் எதுவுமே இல்லை. வருமானம் ரொம்ப கம்மி. சாம்சங் மாதிரி நிறைய கம்பெனி இங்கே வரவே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. பைக்கு, காரெல்லாம் நிறைய வருது. இப்போது நான் ரிப்பேர் பண்ணுறேன். பெரு நிறுவனங்களின் வருகைக்கு பிறகு தங்கள் வாழ்வாதாரம் முன்னேறியுள்ளதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். என் பேரு ஷேக் மொய்தீன். நான் இங்க ஸ்ரீபெரும்புதூர் மாம்பாக்கம் சிப்காட்ல வந்து பிரியாணி கடை வச்சிருக்கேன். இங்க வந்து மேக்ஸிமம் டிரைவர்ஸு, அப்புறம் கம்பெனி எம்ப்ளாயிஸு இவங்களாம் வந்து நம்ம வந்து சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் 2 to 2:30 வரைக்கும் பிரியாணி ஃபினிஷ் ஆயிடும். இங்க பிரியாணி போடுறது இப்போ ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கம்பெனிஸ் அதிகமானதுனால இங்க பிரியாணி சேல் கொஞ்சம் நல்லா இன்க்ரீமெண்ட் இருக்கு. ஸோ பெஸ்ட் 2 to 2:30 ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிடுவோம். எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். என் பேர் நிர்மலா. நான் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். என்னோட வீட்டில் சின்னதாக தையல் மிஷின் வாங்கி ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன். இப்போ சமீப காலமாக இங்கே பெரிய பெரிய கம்பெனி, ஏசி கம்பெனி, செல் கம்பெனி எல்லாம் வந்ததால் பக்கத்தில் நிறைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய யூனிஃபார்ம் ஆர்டர் வந்ததால் அந்த வருமானத்தை வச்சு என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். வணக்கம், என் பேர் முத்து. நான் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் வந்து இருங்காட்டுக்கோட்டையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சிப்காட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எங்களுக்கு தெரிஞ்சது இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தான். ஆனால் நிறைய சிப்காட் இருக்குது, நிறைய கம்பெனிகள் வந்திருக்கு. இதில் வந்து வீடு வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். கடைகள் வந்து வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையில் வியாபாரம், ஈவினிங் வியாபாரம்னு நிறைய இருக்குது. இதில் வந்து நிறைய வளர்ச்சி பெற்றிருக்கு. இதனால் வந்து சாலைகளும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. கம்பெனிகள் வந்ததுனால சாலைகளும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வளர்ச்சி இல்லாத ஊர்களில் வந்து கம்பெனிக்காரங்கெல்லாம் வந்து அவங்களே முன் வந்து தண்ணி, நல்ல குடிநீர் வசதி அமைச்சு தர்றது, குளங்களை தூர்வாரி கொடுக்கறது, பள்ளிக்கூடம் இல்லைன்னா ஏதாச்சும் பள்ளிக்கூடங்கள் கட்டி தர்றது, வகுப்பறைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. புள்ளி விவரங்கள் சொல்வதை காட்டிலும் மக்களின் புன்னகைதான் உண்மையான வளர்ச்சிக்கு சாட்சி. சாம்சங், ஹூண்டாய் போன்ற பெரு நிறுவனங்கள் ஒரு ஊருக்கு வரும்போது அது வெறும் தொழிற்சாலையாக மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்வாதாரமாக எப்படி மாறுகிறது என்பதற்கு ஸ்ரீபெரும்புதூர் ஒரு சிறந்த உதாரணம்.